வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு உங்களுடைய ஆயுளை எப்படி நீட்டிக்கிறது? அரளிப்பூ 9 அரளிப்பூ இல்லை 12 அரளிப்பூ இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு ஒரு நீர் மந்திரம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அதை எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் கணவன் உயிருக்கு ஏற்பட்டு இருக்கும் பாதிப்பு வந்து உங்களுக்கு உடனே அது விளையிடும். இதை கூட நீங்கள் பெருமாளுடைய பாதத்தில் உயிரை காப்பாற்றக்கூடிய சில சஞ்சீவி மூலிகைகள்லாம் இருக்குது, அதையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் தாயத்தில் வாங்கி போட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆயுள் பலம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். தாயத்தில் போட்டு கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை அவங்க படுத்து தூங்க பெட்டுக்கடியில் வச்சுக்கிட்டாலும் சரி, பார்த்திங்கன்னா அவங்களுடைய நோய் அப்படியே ஸ்தம்பனமாகும். இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 11 வருஷத்துக்கு உங்களுடைய உயிருக்கு பெருமாள் கேரண்டி. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ரகசியமான ஒரு முறை. வணக்கம். எல்லாம் அல்ல வரம் தரும் கால பைரவருடைய அருணால் இப்போ இருக்க காலகட்டத்தில் சாப்பிட்ற உணவுக்கு மக்களுக்கு பார்த்திங்கன்னா தினம் தினம் நோய் நொடி ஏற்பட்டு திடீர்னு அகால மரணம் அடைகிறாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்க பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் பார்த்திங்கன்னா அகால மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி மக்கள் தடுக்கிறது? தங்களுக்கு இப்போ அகால மரணம் ஏற்பட போகுது, இல்லை நோய் நொடி வந்து படுத்திருக்க வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நபர்கள்லாம் எப்படி தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு உங்களுடைய ஆயுளை எப்படி நீட்டிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு எளிமையான முறையில் ஒரு ரகசியமான ஒரு பெருமாளை வச்சு நம்மளுடைய ஆயுளை எப்படி நீட்டிக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு முறையை நான் சொல்ல போகிறேன். இதையும் எல்லா மக்களும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு உங்களுடைய துன்பங்களை நீங்கள் நீக்கிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி புதுசாக ஒரு காப்பர் செம்போ பித்தளை செம்போ ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கி இது ஃபுல்லாக நல்லா நீர் நிரப்பிடுங்க. இது பண்ணுற அன்றைக்கி மட்டும் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. முதல் நாளில் இருந்தே பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா குளம் இருக்கும். குளம் இல்லாத இடத்துல நீங்கள் சுத்தமான பைப்பு தண்ணி கூட பிடிச்சிக்கலாம். குளம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப விசேஷம். குளத்தில் போய் பண்ணுறது உங்களுக்கு 100% வேலை செய்யும். குளம் இல்லை ஆறு இந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் நல்லா அங்கே முங்கி குளித்து ஒரு 3 தடவை தலை முங்கி குளிச்சுட்டு திரும்பி நீங்கள் வரும்போது அந்த ஆற்றுலையோ குளத்துலையோ நீங்கள் அந்த செம்பு நிறைய நீங்கள் தண்ணி மோந்துக்கணும். தண்ணி மோந்துக்கிட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இதுக்கு மேலே அரளிப்பூ 9 அரளிப்பூ இல்லை 12 அரளிப்பூ இந்த மாதிரி போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு ஒரு நீர் மந்திரம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன், அதை எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் ஜம் ஜம் ஓம் வம் வம் ஓம் லம் வம் ஓம் ஜலவும்பாய் நமக. ஓம் ஜம் ஜம் ஓம் வம் வம் ஓம் லம் வம் ஓம் ஜலவும்பாய் நமக. ஓம் ஜம் ஜம் ஓம் வம் வம் ஓம் லம் வம் ஓம் ஜலவும்பாய் நமக. இது வந்து பஞ்சபூதங்களில் நீருக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிவிட்டு, இப்போ யாரும் உடம்பு சரியில்லாமல் படுக்கையாக இருக்க, இப்போ உங்கள் கணவனோ மனைவியோ இல்லை பிள்ளைகளோ இல்லை பெற்றவங்களோ இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக்கலாம். இப்போ கணவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா மனைவி வேண்டிக்கலாம். மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவன் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த முறைகளில் வேண்டிக்கிட்டு பெருமாளுடைய பாதத்தில் கொண்டு போய் நீங்கள் ஊற்றணும். அப்படியே ஒரு தண்ணியோடு சேர்த்து இந்த மலர்கள் அவங்க பாதத்தில் படுற மாதிரி ஊற்றிடலாம். இல்லை நின்ற குளத்தில் இருக்கிற மாதிரி இருக்க பெருமாள் கோயிலையும் நீங்கள் கொண்டு அவருடைய பாதத்தில் படுற மாதிரி ஊற்றலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சயன குளத்தில் இருக்கிற மாதிரி ஊற்றுறதுல தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பான பலன் கிடைக்கும். ஏன்னா பெருமாளுடைய அந்த நாமம் பார்த்திங்கன்னா அது ஒரு 111 சொல்லுவாங்க. அது ஒரு சில கணக்கு முறைகள்லாம் இருக்குது. 111 24 வரும். அது பார்த்திங்கன்னா அதனுடைய அடிப்படையில் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 7 சனிக்கிழமை நீங்கள் பண்ணணும். இது வந்து சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணணும். நல்ல நேரம் பார்த்து பண்ணுங்கள். இல்லை ராகு காலத்தில் பண்ணணும், இல்லை யமகண்ட நேரத்துலையும் கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஏன்னா அந்த யமகண்ட நேரத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் கணவன் உயிருக்கு ஏற்பட்டு இருக்கும் பாதிப்பு வந்து உங்களுக்கு உடனே அது விளையிடும். இதை கூட நீங்கள் பெருமாளுடைய பாதத்தில் ஊற்றி உங்கள் மனதில் உள்ள குறைகள்லாம் சொல்லி கணவன் சீக்கிரம் உயிர் பெற்று எழணும், இல்லை மனைவி சீக்கிரம் உயிர் பெற்று எழுந்து நல்லா ஆரோக்கியமாக வாழணும், இல்லை பிள்ளைகள் நல்லா உயிருக்கு ஆபத்துகள் நீங்கி அவங்களும் நல்லா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக வாழணும்னு வேண்டிக்கிட்டு பெருமாளுடைய பாதத்தில் நீங்கள் 7 சனிக்கிழமை ஊற்றணும். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை ஊற்றுனதுலேருந்து அவங்க உடல்நிலையில் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். இந்த மாதிரி 7 சனிக்கிழமை நீங்கள் ஊற்றுறதுக்குள்ளேயே அவங்க குணமாயிருவாங்க அதுலேருந்து. இது வந்து எப்பேற்பட்ட சாக போகிற நிலையில் உள்ள மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே இதை பயன்படுத்திக்கலாம். இது ஒரு எளிமையான முறை. இதை பயன்படுத்துறதுக்கு எந்த ஜாதி மத பாகுபாடெலாம் எதுவுமே கிடையாது. இதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 11 வருஷத்துக்கு உங்களுடைய உயிருக்கு பெருமாள் கேரண்டி. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு ரகசியமான ஒரு முறை. இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயனடை மாதிரி கேட்டுக்கிறேன். எல்லா ஜாதி மதத்தினரும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் அந்த மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் செய்கிறதுக்கு தயக்கல. கோயிலுக்கு போகிறாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் செய்வாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் அது கேள்விக்குரிய தான். அந்த மாதிரி நபர்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் இன்னும் சில மூலிகைகள்லாம் இருக்குது நமக்கு. அதாவது அது உள்ளுக்க குடிக்க கொடுக்குறதும் அந்த மாதிரி வகையான மூலிகைகள் இருக்குது. இல்லை தாயத்தில் போட்டுக்கிற மாதிரி
உயிரை காப்பாற்றக்கூடிய சில சஞ்சீவி மூலிகைகள்லாம் இருக்குது. அதையும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் தாயத்தில் வாங்கி போட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆயுள் பலம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். அதில் இன்னொன்று ஒரு எல்லாரும் ஈஸியாக பயனடைகிற மாதிரி ஒரே ஒரு மூலிகையை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். அரச மரத்தில் இருக்க புல்லுருவி, அரச மரத்து புல்லுருவி ஆயில்ய நட்சத்திரம், அதாவது நட்சத்திரத்தில் ஆயில்ய நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி நீங்கள் சுக்கிரஹோரையில் இல்லை நல்ல நேரம் பார்த்து அபல் பொரி இல்லை தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு முறைப்படி வழிபாடு பண்ணி சாபனிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி எடுத்து அந்த வேரை இல்லை அதிலேருந்து ஒரு பகுதியை நடுப்பகுதியை நீங்கள் வெட்டி எடுத்து கொண்டு வந்து தாயத்தில் போட்டு யார் படுத்த படுக்கையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தாயத்தில் கழுத்துலையோ இடுப்புலையோ கையிலையோ தாயத்தில் போட்டு கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை அவங்க படுத்து தூங்குற பெட்டுக்கடியில் வச்சுக்கிட்டாலும் சரி, பார்த்திங்கன்னா அவங்களுடைய நோய் அப்படியே ஸ்தம்பனமாகி நோய் வந்து வளர்ச்சியடையும் செய்யாது, கீழையும் போகாது, அப்படியே நிற்கும். அவங்க உடலுக்கும் எந்த பாதிப்பு வராது, உயிருக்கும் எந்த ஆபத்து வராது. அந்த மாதிரி ஒரு அபரிவிதமாக மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மூலிகைனா ஆயில்ய நட்சத்திரத்தை இன்றைக்கி எடுக்கக்கூடிய அரச மர புல்லுருவி. இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி யார் யார் படுத்த படுக்கையாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நல்லவன் கெட்டவன்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. எவ்வளோ அடானியாக பண்ணியிருந்தாலும் சரி, படுத்த படுக்கையாக கடந்திருந்தாலும் சரி, இந்த மூலிகை வந்து எல்லாருக்குமே வேலை செய்யும். அதாவது இறைவனுடைய படைப்பில் நல்லவன் கெட்டவன் பாகுபாடு பார்க்காதது மூலிகைகள் மட்டும்தான். ஒரு கெட்டவனுக்கும் நீங்கள் சாக கிடக்கிற பாம்பு கடித்து சாக கிடக்கிறேன்னா அவனுக்கு மூலிகையை கொடுத்து காப்பாற்றிடலாம், நல்லவனுக்கும் காப்பாற்றிடலாம். இந்த உலகத்தில் பாகுபாடு இல்லாமல் இருக்கிறது மூலிகைனா, அப்பேற்பட்ட மூலிகைகளை நம்ம இயற்கையை அழிக்காமல் காடுகளை பாதுகாத்து அந்த மூலிகைகள் செடிகள் வளர்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. முடிஞ்சளவு இந்த பிளாஸ்டிக் காகிதங்கள் குப்பையெல்லாம் போடாதீங்க. எங்களுக்கே இப்போ எங்கே பார்த்தாலும் கட்டடம் வளர்ந்து நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சு பார்த்திங்கன்னா குப்பை கூலங்களாகி சின்ன சின்ன மூலிகை செடி கூட கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப தூரம் தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. அதாவது அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு இயற்கையை பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் அது உங்களுக்கு பயனளிக்கும். அதனால் எல்லாம் வல்ல கால பைரவருடைய இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.